பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? குஷி குஷியா இருக்கோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு மேலே யோசிக்கலாம். பாடமாக வாக்கியங்களை கேட்போம். அதற்கான நாள் ஏப்ரல் 18, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தன் மீது தாமே கருணை காட்டுங்கள். தந்தை என்ன வழி கூறுகின்றாரோ அதன்படி நடக்கும் பொழுது அளவற்ற குஷி ஏற்படும். மாயையின் சாபத்தில் இருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள் அப்படின்னா அப்ப மாயாவில இருந்து தப்பிச்சு இருக்கிறதுக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்காரு. ஆமா, உங்க மீது உங்களுக்கே நீங்க கருணை காட்டிக்கணும். தந்தை என்ன வழி கொடுக்கறாரோ அதன்படி நடந்தீங்கன்னா அளவற்ற குஷியில இருப்பீங்க. ஆமா, அப்படி நடந்தீங்கன்னா மாயின் பாதுகாப்புல இருந்து, மாயின் சாபத்துல இருந்து பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்கிறாங்க, மாயையின் சாபம் ஏன் ஏற்படுகிறது? சாபம் அடைந்த ஆத்மாவின் நிலை எப்படி இருக்கும்? பதில், தந்தை மற்றும் படிப்பை, ஞான ரத்தினங்களை ஆதாரமாக்காமல் இருப்பதனால் தனது வழிப்படி நடப்பதனால் மாயையின் சாபம் ஏற்பட்டு விடுகிறது. அசுர நடத்தை இருந்து தெய்வீக குணங்கள் தாரணை செய்யவில்லை எனில் தன் மீது கருணை கொள்ளவில்லை என்று பொருள். புத்தி பூட்டப்பட்டு விடும். அவர்கள் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியாது. ஞானம் மற்றும் யோகம், தந்தை மற்றும் படிப்பு, அப்புறம் ஞானத்தின் ரத்தினங்கள், இத ஆதாரம் எடுக்காம தன்னுடைய வழிபடி நடக்கிறதன் மூலமா தான் மாயின் சாபம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்ல அசுர நடத்தை இருக்குது, தெய்வீக குணங்களை தாரணை செய்யல அப்படின்னா தன் மீது கருணை கொள்ளவில்லை என்று பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்டவங்களுடைய புத்தி லாக் ஆயிடும், புத்தி போட்டப்பட்டு விடும், தந்தையின் உள்ளத்துல அமர முடியாது. அதனால தெய்வீக குணங்களையும் தாரணையும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஞானம், யோகம், தாரணை மூணையும் சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி. நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும் மற்றும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை ஆன்மீக குழந்தைகளிடத்தில் இருக்கிறது. மாயை என்ற ராவணன் சாபம் கொடுத்து துக்கமானவர்களாக ஆக்கிவிடுகிறது. சாபம் என்ற வார்த்தையே துக்கம்தான். ஆஸ்தி என்ற வார்த்தை சுகமாகும். எந்த குழந்தைகள் நேர்மையாகவும் கட்டளைப்படி நடக்கின்றவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் அறிவர். யார் கட்டளைப்படி நடக்கவில்லையோ அவர் குழந்தைகளே அல்ல அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, தந்தை கட்டளை கொடுக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறாருன்னா ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க தான் என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு சொல்ல முடியும். கட்டளைப்படி நடக்காதவங்களையும் நேர்மை இல்லாம இருக்கவங்களையும் என்னுடைய குழந்தைகள்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஆத்மா அபிமானியா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, நல்ல முறையில் அறிவர். அப்பா சொல்றாங்க, தன்னை என்ன வேண்டும் என்றாலும் நினைத்து கொள்ளட்டும், ஆனால் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியாது, ஆசை அடைந்திட முடியாது. யார் மாயை கூறும் வழிப்படி நடிக்கிறார்களோ மற்றும் தந்தையை நினைக்கவும் இல்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. அதாவது தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொள்கின்றனர். மாயை மிகவும் சாமர்த்தியமானது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒருவேளை எல்லையற்ற தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் மாயை கூறுவதை ஏற்றுக்கொள்கின்றனர் என்று பொருள். மாயைக்கு வசமாகி விடுகின்றனர். பிரபுவின் கட்டளையை தலை மீது வைத்து முக்கியத்துவம் கொடுத்து நடக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது அல்லவா? ஆக தந்தை சொல்றீங்களா பிரதர்? அதான், ஞானம் மற்றும் யோகத்தை மதிக்கணும், அப்புறம் அதன்படி யோகாவும் செய்யணும், ஞானத்தையும் படிக்கணும், ஞான ரத்தினங்களை தாரணை செய்யணும் அப்படின்றத சொல்றாரு. அப்படின்னா தான் மாயின் சாபத்துல இருந்து பாதுகாப்பா இருப்பீங்க. உங்களை நீங்க என்னன்னாலும் நினைச்சுக்கோங்க, ஆனா தந்தையின் உள்ளத்துல அமர முடியாது அசுர நடத்தை இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றாரு. இப்ப தெய்வீக குணங்களும் தாரணை ஆகணும், ஆஸ்தியும் அடைய முடியாது அப்படிங்கிறாரு. ஆமா. ஓகே சிஸ்டர். தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொள்கின்றன அந்த மாதிரி பிள்ளைங்க. மாயா ரொம்ப சாமர்த்தியமா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளலன்னா மாயை கூறுவதை ஏற்றுக்கொள்கின்றனர் என்று பொருளாயிடும். அப்ப தலை மீது
கட்டளையை தலை மீது வைத்து முக்கியத்துவம் கொடுத்து நடக்க வேண்டும் அப்படின்னு அப்ப வந்து நமக்கு ஸ்ரீமத்துக்கு சலுகை கொடுக்கும். ஸ்ரீமத் படி நடக்கிறது தலையாய கடமையா இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. ம் ஆக தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்தால் மாயையின் மடியில் இருந்து நீங்கி பிரபுவின் மடியில் வந்து விடுவீர்கள். தந்தை புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலி ஆவார். தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் புத்தி பூட்டப்பட்டு விடுகிறது. பூட்டை திறக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் அவர்களது நிலை என்ன ஆகும்? மாயின் வழிப்படி நடந்தால் எந்த பதவியும் அடைய முடியாது. ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா மாயையின் மடியில இருந்து இறங்கி தந்தையின் மடிக்கு வந்துருவீங்க அப்படின்னு சொல்றார். அதான் மாயை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஈஸியான வழி தந்தை தான் சொல்ல முடியும். தந்தை புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் இல்லையா அப்படின்றத சொல்ற. இப்ப மாயையின் வழிப்படி நடந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி நிலை ஏற்படும், அதனாலதான் சொல்றாரு தந்தை ஸ்ரீமத் படி நடங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். நம்மளோட புத்தியோட பூட்டை வந்து அப்பா மட்டும்தான் திறக்க முடியும். அவரு இப்ப திறந்து விட்டுருக்காரு. அந்த புத்தியின் பூட்டை வந்து மூடாம நம்ம வந்து பாதுகாத்துருக்கணும். மாயாவில இருந்து பாதுகாத்து நம்மள நடத்திக்கணும் அப்படின்னு அப்பா சமைக்க கொடுக்குறாங்க. அடைய முடியாது, எந்த பதவியும் அடைய முடியாது. ஆனால் எந்த தாரணையும் செய்யவும் முடியாது. மாயின் வழிப்படி நடந்தால் எந்த பதவியும் அடைய முடியாது. கேட்கலாம், ஆனால் எந்த தாரணையும் செய்யவும் முடியாது, செய்திக்கவும் முடியாது. ஆக அவர்கள் என்ன நிலை அடைவர்? தந்தை ஏழை பங்காளன் ஆவார். மனிதர்கள் ஏழைக்கு தானம் செய்கின்றனர். தந்தையும் வந்து எவ்வளவு எல்லையற்ற தானம் செய்கின்றார். ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் புத்தி ஒரே அடியாக பூட்டப்பட்டு விடுகிறது. பிறகு என்ன பிராப்தி அடைவார்கள்? ஸ்ரீமத் படி நடப்பவர்கள் தான் தந்தையின் குழந்தைகள் ஆவர். அதான் ஸ்ரீமத் படி நடக்கவங்க தான் தந்தையின் குழந்தைகள் ஆவாங்க. ஸ்ரீமத் படி நடக்கலன்னா உங்களுடைய புத்தியின் போட்டு பூட்டப்பட்டு விடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஓகே சார். அப்பா சொல்றாங்க, தந்தை கருணை உள்ளமுடையவர் ஆவார். வெளியில் சென்றதும் மாயை முற்றிலும் அழித்துவிடும் என்பதை தந்தை புரிந்திருக்கின்றார். யாராவது தற்கொலை செய்து கொள்கின்றனர் எனில் தன்னைத்தான் அழித்துக் கொள்கின்றனர். தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். தன் மீது கருணை காட்டுங்கள், ஸ்ரீமத் படி நடங்கள், தன் மன வழிப்படி நடக்காதீர்கள். ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுது குஷியின் அளவு அதிகரிக்கும். தன்னுடைய வழிப்படி நடக்காதீங்க, மாயைக்கு வசமாயிடுவீங்க, மாயின் சாபம் கிடைக்கும். தந்தை கொடுக்க ஸ்ரீமத் படி நடங்க, அப்ப அளவற்ற குஷியில இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்க. ஸ்ரீமத் படி நடக்கும் போதுதான் நம்ம திருப்தியா இருக்க முடியும்னு சொல்லுவார் இல்லையா? அது போல இன்னைக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறப்பதான் அளவற்ற குஷியில இருப்பீங்க. உங்களுக்கு குஷி குறையுது அப்படின்னாலே ஸ்ரீமத்ல எங்கேயோ மிஸ்டேக் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். அதான் குஷியா இருக்கீங்களான்னு கேட்பாரு. அப்புறமேல் சதா குஷியா இருக்கீங்களான்னு கேட்பாரு. குஷியா இருக்கும்போது கையை தூப்போம், சதா குஷியோட இருக்குங்களான்னு கேட்டா கையை தூக்க மாட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், இந்த ஸ்ரீமத் படி நடக்காம இருக்கதான் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இந்த லட்சுமி நாராயணனின் முகத்தை பாருங்கள், எவ்வளவு குஷியாக இருக்கின்றனர். ஆக முயற்சி செய்து இவ்வாறு உயர்ந்த பதவி அடைய வேண்டும் அல்லவா? தந்தை அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கொடுக்கின்றார் எனில் அவைகளை ஏன் புறக்கணிக்க வேண்டும்? ரத்தினங்களினால் பையை நிறைத்துக் கொள்ள வேண்டும். கேட்கத்தான் செய்கிறீர்கள், ஆனால் பை நிறைவது கிடையாது. ஏனெனில் தந்தையை நினைவு செய்வது கிடையாது. அசுர நடத்தையுடன் இருக்கிறீர்கள். தந்தை அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். தன் மீது கருணை காட்டுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். இந்த லட்சுமி நாராயணனை பாருங்க, எவ்வளவு குஷியோட இருக்காங்க. காரணம் என்ன? தெய்வீக குணங்களோட இருக்காங்க. தந்தை கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிருக்காங்க, அதனால அவ்வளவு குஷியோட இருக்காங்க. ஆனா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? அசுர நடத்தையோட இருக்கீங்க. ஸ்ரீமத் படி நடக்கல, தந்தையின் வழிபட நடக்கல, அதனால ஆஸ்தி அடையல, அதனால இப்படி துக்கமுடையவர்களா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்ற. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, அது அசுர குடும்பமாகும். அதை தந்தை வந்து தேவதைகள் உலகமாக ஆக்குகின்றார். பரிஸ்தான் என்றால் சொர்க்கமாகும். மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். சன்னியாசிகள் போன்றவர்களிடம் செல்கின்றனர். மனிதருக்கு அமைதி கிடைக்கும் என்று நினைக்கின்றனர். உண்மையில் இந்த வார்த்தையே தவறாகும். இதற்கு எந்த பொருளும் கிடையாது. அமைதி ஆத்மாவிற்குத்தான் தேவை அல்லவா? ஆத்மா சுயம் அமைதி சுரூபமாக இருக்கிறது. ஆத்மாவிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கூறுவது கிடையாது. அமைதி வேணும்ட்டு சாது சன்னியாசிங்க கிட்ட போய் திருஷ்டி வாங்குறது, அவங்க கிட்ட போய் யோகம் கத்துக்கிறது, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆத்மாவின் சுயதர்மமே அமைதி தான். அமைதியை தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை, யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு சிஸ்டர். ஓகே, வாசிங்க.
ஆத்மாவுக்கு மனம் இருக்குது, மனதுல அமைதி இல்லைன்னு தான் போய் கேக்குறாங்க. ஆத்மாவின் சுய தர்மமே அமைதின்னு அப்பா புரிய வச்சிருக்காரு. ம். அப்பா சொல்றாங்க, ம். அமைதி எப்படி கிடைக்கும் என்று கூறுவது கிடையாது, மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்றுதான் கேட்கின்றனர். ம். இப்பொழுது மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்று எதையும் அறியவில்லை. என்னவெல்லாம் கூறுகின்றனர் மற்றும் செய்கின்றனரோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். பக்தி மார்க்கத்தினர் ஏனியில் கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதானம் ஆகிவிடுகின்றனர். ம். யாரிடத்திலாவது அதிக செல்வம் சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இருப்பது ராவண ராஜ்யத்தில் அல்லவா? ம். அதான் சொத்துக்கள் யாருக்கிட்டனாலும் அதிகமா இருக்கலாம், ஆனா இருக்கிறது ராவண ராஜ்யத்துல கண்டிப்பா துக்கம் இருக்கும், அதனால அசாந்தி இருக்கும். அசாந்தி இருக்கிறதுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவங்களுக்கு துக்கம் அசாந்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் மன அமைதி இல்லாம அந்த சாது சன்னியாசிகிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மனம்னா என்ன, புத்தினா என்ன, ஆத்மானா என்ன அப்படிங்கிற முழுமையான விளக்கமும் யாருக்கும் தெரியாது. வாய்க்கு என்ன வருதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஏன் பாக்குறோம் இல்லையா, பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே சாது சன்னியாசிங்க பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்றாரு. ஓகே, வாசிங்க. பக்தி மார்க்கத்தினர் ஏனியில் கீழே இறங்கி இறங்கி தமோ பிரதானம் ஆக்கி விடுகின்றனர். யாரிடத்திலாவது செல்வம் இருக்கலாம், ஆனால் இது ராவண ராஜ்யம், ராவண ராஜ்யத்துல எல்லாம் போயிரும் அப்படிங்கிறாரு அப்பா. அப்பா சொல்றாங்க, குழந்தைகளாகி நீங்கள் சித்திரங்களின் மூலம் புரிய வைக்கும் பயிற்சி மிகவும் நன்றாக செய்ய வேண்டும். தந்தை அனைத்து சென்டர்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். வரிசை கிரமம் அல்லவா? சில குழந்தைகள் ராஜ்ய பதவி அடைவதற்கான முயற்சி செய்யவில்லை எனில் பிரஜைகளில் என்ன நிலை அடைவார்கள்? சேவை செய்வது கிடையாது. நான் என்ன நிலை அடைவேன் என்று தன் மீது கருணையும் கொள்வது கிடையாது எனில் நாடகத்தில் இவர்களது பாகம் அவ்வளவுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சித்திரங்களை வச்சு நல்ல விதத்துல புரிய வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். சென்டர்ல அந்த சித்திரத்தை எல்லாம் வச்சு நல்ல விதத்துல சேவை செய்யணும். சேவை செய்யல அப்படின்னா, ஞானத்தை தாரணை செய்யல அப்படின்னா இவங்களுடைய அதிர்ஷ்டம் இவ்வளவுதான் புரிஞ்சுக்கப்படுது அப்படின்றத சொல்ற. சேவை செய்து உங்களுக்கு சமமா மற்றவர்களை ஆக்கணும், அப்படின்னா தான் ராஜ்ய பதவி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமெனில் ஞானத்தின் கூடவே யோகாவும் இருக்க வேண்டும். யோகாவில் இருக்கவில்லை எனில் எந்த நன்மையும் ஏற்படாது. யோகா இன்றி பாவனமாக முடியாது. ஞான பாடம் தனி, யோகா பாடம் தனி. யோகாவில் பலர் பக்குவமற்று இருக்கின்றனர். நினைவு செய்வதற்கான அறிவே கிடையாது. ஆக நினைவு இல்லாமல் விகர்மம் விநாசம் எப்படி ஆகும்? பிறகு அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும், அதிகம் பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். அந்த ஸ்தூல வருமானம் செய்யவில்லை எனில் எந்த தண்டனையும் அடைய மாட்டார்கள். ஞானம் யோகம் ரெண்டுமே முக்கியம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் படிப்பு அது வேற சப்ஜெக்ட், யோகம் நினைவு அது வேற சப்ஜெக்ட். நினைவுல இருக்கும் போதுதான் பாவ கர்மங்கள் விநாசமாகும். நினைவுல இல்லைன்னா எப்படி பாவ கர்மங்கள் அழிக்கப்படும்? பின்னாடி பாவ கர்மங்கள் மீதம் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற தண்டனை தர்மராஜபுரியில அடைய வேண்டியது இருக்கும், பச்சாதாபம் ஏற்படும். அதனால நினைவு செய்யுங்க, உங்களுடைய விக்ரமங்களை விநாசம் செய்துக்கோங்க. ஞானம் நல்லா சொல்றாங்க, யோகத்துல பக்குவமற்றவர்களா இருக்காங்க, நினைவு கரெக்டா செய்யணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஸ்தூல வருமானம் பத்தி என்னமோ சொல்லியிருந்தாரே, அந்த ஸ்தூல வருமானம் செய்யவில்லை எனில் தண்டனையும் அடைய மாட்டார்கள். ஆமா, ஸ்தூல வருமானம் செய்யல, இந்த சமயத்துல ஸ்தூல வருமானம் செய்யல அப்படின்னா தர்மராஜபுரியில தண்டனை எல்லாம் கிடைக்காது. ஆனா நீங்க நினைவு செய்யல அப்படின்னா தர்மராஜபுரியில தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா 63 பிறவி பாவ கர்மம் தலை மீது இருக்குது, பாவத்தின் சுமை இறங்கணும் அப்படின்னு சொல்றார். பணம் சம்பாதிக்கிறதுனால பாவ கர்மங்கள் உண்டாகும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு இல்லை அப்படிங்கறத சொல்றார். குடும்பத்தை செய்யவில்லை எனில் எந்த தண்டனையும் அடைய மாட்டீர்கள். இங்கு பாவங்களின் சுமைகள் தலை மீது அதிகம் இருக்கிறது, அதற்கு அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும். ஆமா, அது ரெண்டையும் கம்பேரிசன் கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்காரு போல இருக்கு. ஆமா. ஓகே பிரதர். அப்பா சொல்றாங்க, குழந்தையாக ஆன பின்பு அவர் சொல்படி நடக்கவில்லை எனில் அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்கும். தந்தை கூறுகின்றார், தன் மீதே கருணை காட்டுங்கள், யோகாவில் இருங்கள், இல்லையெனில் தன்னையே நாசமாக்கிக் கொள்ளீர்கள். எப்படி யாராவது மேலிருந்து கீழே குதிக்கின்றனர், இறக்காமல் மருத்துவமனையில் இருக்கின்றனர் எனில் கதறிக்கொண்டே இருப்பர். தன்னை ஏமாற்றிக் கொண்டனர், இறக்கவில்லை, பாக்கி என்ன வேலைக்கு பயன்படுவர்? எங்கும் இவ்வாறு இருக்கின்றனர்.
தன் மீது கருணை காட்டிக்கங்க, யோகம் செய்து பாவ கர்மங்களை இறக்கிக்கங்க அப்படிங்கிறத சொல்றார். இப்ப யாராவது தற்கொலை செய்துக்கிறதுக்கு மாடியில இருந்து கீழே குதிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா ஆத்மா சரீரத்தை விட்டு அடுத்த சரீரத்துக்கு எடுக்கிறதுக்கு போகும். ஆனா இறக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அங்க போய் கதறிக்கிட்டே இருப்பாங்க. கை கால் எலும்பெல்லாம் உடஞ்சு போயிடும். அப்புறம் ஆத்மா துக்கத்தை தான் அனுபவிக்கும் அந்த சரீரத்துல இருந்தாலும். அது போலதான் இங்கேயும் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றது. ஓகே சிஸ்டர். நிலைக்கு பயன்படுவார். அப்பா சொல்றாங்க, எங்கும் இவ்வாறு இருக்கின்றனர். மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை எனில் கீழே விழுந்து விடுவீர்கள். நான் என்ன நிலை அடைவேன் என்று ஒவ்வொருவரும் நாளடைவில் அவர்களது பதவியை பார்ப்பீர்கள். யார் சேவாதாரிகளாக கட்டளைப்படி நடப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். இல்லையெனில் தாசிகளாக ஆவீர்கள். பிறகு தண்டனைகளும் அதிகமாக கிடைக்கும். அந்த நேரத்தில் இருவரும் தர்மராஜராகவே ஆகிவிடுவர். ரெண்டு பேரும் தர்மராஜராகவே ஆகிவிடுவார்களா? என்ன சிஸ்டர் அது சொல்றாரு? அந்த நேரத்தில் இருவரும் தர்மராஜாகவே ஆகிவிடுவர். ஆனால் குழந்தைகள் புரிந்து கொள்வது கிடையாது. தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றன. அதாவது மாறி மாறி சண்டையிட்டு இருக்காங்க. நான் செய்ததான் சரி, நீ செய்ததான் சரி அப்படிங்கறது மாதிரி மாறி மாறி தர்மராஜராகி இவங்களுக்குள்ளே சண்டையிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றார். தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத் என்ன சொல்றது? முதல்ல அஷ்ட சக்திகளை தாரணை செய்யணும். அஷ்ட சக்திகளை பயன்படுத்தும் போது சண்டை நீயா நானான்னு போட்டி வராது. இல்லாட்டினா நீயா நான் போட்டி போட்டு தங்களுக்குள்ளேயே நான் செய்ததுதான் சரி, நீ செய்ததான் சரின்னு சண்டையிட்டு இருப்பாங்க. அதான் அப்படி சொல்றாரு சிஸ்டர். ஓகே வாசிங்க. சொல்றாங்க, தண்டனைகள் இங்கேயே அடைய வேண்டி இருக்கும் அல்லவா? யார் எந்த அளவு சேவை செய்கிறார்களோ அந்த அளவு ஜொலிப்பார்கள். இல்லையெனில் எந்த காரியத்திற்கும் பயன்படாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை எனில் தனக்காவது நன்மை செய்து கொள்ளுங்கள். பந்தனம் உள்ளவர்களும் சுய நன்மை செய்து கொண்டே இருக்கின்றனர். இருப்பினும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். பந்தனத்துல இருக்கவங்களும் சுய நன்மை செய்து கொள்ளணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். தண்டனைகள் இங்கே அடைய வேண்டியிருக்கும் அல்லவா? யார் எந்த அளவு சேவை செய்கிறார்களோ அந்த அளவு ஜொலிப்பார்கள். சேவை செய்யறவங்க எந்த காரியத்திற்கும் பயன்படாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஜொலிப்பார்கள்னா பல பல ஆத்மாக்கள் தேடி வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு ஆஸ்தி எடுத்துட்டு அதாவது ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு போவாங்கிறத சொல்றாரா? ஆமா, அதான் சேவை செய்யறவங்க நல்லா ஜொலிப்பார்கள் அப்படின்னா பேர் புகழ் வாய்ந்தவர்களா இருப்பாங்க. அவங்க மீது மதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லை எனில் தனக்காவது நன்மை செய்து கொள்ளுங்கள். பந்தனம் உள்ளவர்களும் சுய நன்மை செய்து கொண்டே இருக்கின்றனர். இருப்பினும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியல, சேவாதாரி ஆகி சேவை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, யோகத்துல இருந்து உங்களுக்காக நீங்க நன்மை செய்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஞானத்தை தாரணை செய்துக்கோங்க, யோகத்தை நல்ல விதத்துல பயிற்சி பண்ணி உங்களுக்கு நீங்களே நன்மை செய்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்துக்கோங்க. இந்த காரியம் செய்யலாம் இல்லையா, சேவை செய்து மற்றவர்களை தயார் செய்ய முடியல அப்படின்னாலும் தாரணையில கவனம் கொடுக்கலாம் இல்லையா அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். மற்ற ஆத்மாக்களுக்கு நீ சொல்றியோ இல்லையோ, உன்னுடைய ஆத்மாவை நீ சுத்தப்படுத்தினியா? உனக்கு கிடைச்ச ஞானத்தை வச்சு உன்னுடைய யோகாவில நீ சுத்தப்படுத்தினியா அப்படின்னு உனக்கு நீ முதல்ல செக் பண்ணிக்க. அது முதல் காரியமா செய்ய வேண்டியது இருக்குன்னு சமைக்க கொடுக்குறாரு அப்பா நமக்கு. எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டால் மாயை அதிகம் ஏமாற்றிவிடும். பாபா இன்னாரை பார்த்ததும் எனக்கு கெட்ட எண்ணங்கள் வருகின்றன என்று கூறுகின்றனர். தந்தை புரிய வைக்கின்றார், கர்மேந்திரியங்களின் மூலம் ஒரு பொழுதும் கெட்ட காரியம் செய்யக்கூடாது. அசுத்த மனிதன், அதாவது நடத்தை சரியில்லாதவராக இருந்தால் அவரை சென்டருக்கு வரவே விடக்கூடாது. பள்ளியில் யாராவது தீய வழியில் நடந்தால் அதிக அடி வாங்க வேண்டியிருக்கும். ஆசிரியர் அனைவரின் முன்பும் இவர் இவ்வாறு நடந்து கொண்டார், அதனால் இவரை பள்ளியில் இருந்து நீக்கி விடுகிறோம் என்று கூறுவார். கேரக்டர் நல்லா இருக்கணும், கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும் தந்தை கிட்ட அப்படின்னு சொல்றாரு. சென்டருக்கு வரவங்க கிட்ட அந்த கெட்ட பார்வை, அந்த அசுரத்தனமான பார்வையோ நடத்தையோ இருந்துச்சு அப்படின்னா அவங்கள சென்டருக்கே வரவிடக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. அதனாலதான் அப்பா ஆத்மா அபிமானி ஆகுங்க, ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை உடையவராக ஆகுங்க. தேகத்தை பார்த்தீங்கன்னா தான் அப்படி கெட்ட பார்வை கெட்ட எண்ணங்கள் வருது. அதுவும் சில சொல்றாங்களா, இவங்களை பார்த்தா மட்டும்தான் எனக்கு கெட்ட எண்ணங்கள் வருது அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்களாம். அதனாலதான் பார்வையை முதல்ல மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு.
எப்ப பார்வை மாறுதோ அப்பதான் வார்த்தை நடத்தையும் மாறும். அதுக்காகத்தான் முதல்ல ஆத்மாபிமானி ஆகுங்கிற பயிற்சி கொடுத்துருக்க. ஆத்மா அபிமானம்னா என்ன? நான் ஆத்மா, எதிரில் இருக்கவங்களும் ஆத்மா தான், என்னுடைய சகோதர ஆத்மா. பரமாத்மா தந்தையை பார்க்குறோம் அப்படின்னா அவரு 2 பேருக்குமே தந்தை தான் அப்படிங்கிற நினைவு வரணும் உடனே. அந்த நினைவு வந்துச்சுன்னா அசுர நடத்தை வராது, கெட்ட பார்வை வராது அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, உங்களது சென்டர்களிலும் இவ்வாறு அசுத்த பார்வையுடன் வருகின்றனர். ஆக அவர்களை வெளியேற்றிவிட வேண்டும். ஒருபொழுதும் கெட்ட பார்வை இருக்கக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். சேவை செய்யவில்லை, தந்தையை நினைவு செய்யவில்லை எனில் அவசியம் ஏதாவது அசுத்தம் இருக்கிறது. யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்களது பெயரும் வெளிப்பட்டுவிடும். சிறிது சங்கல்பம் வந்தது, பார்வை கெட்டது எனில் மாயை யுத்தம் செய்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். முற்றிலும் விட்டு சங்கல்பம் வந்துச்சு, பார்வை கெட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? மாயை யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதான் உள்ளுணர்வு, பார்வை. அந்த எண்ணம் தான் அந்த உள்ளுணர்வு. எண்ணம் உள்ளுணர்வு சேர்ந்தேதான் இருக்கும். அந்த பார்வை கெட்டுச்சு அப்படின்னா மாயை யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிரும் அப்படின்றத சொல்றாரு. அதனாலதான் முதல்ல பார்வையை மாத்துங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். முற்றிலும் விட்டுவிட வேண்டும், இல்லெனில் அதிகரித்து விடும், பிறகு நஷ்டப்பட்டு விடும். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் பாதுகாப்பாக இருப்பீர்கள். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எச்சரிக்கை செய்கின்றார், கவனமாக இருங்கள், ஒருபொழுதும் தனது குலத்தின் பெயரை கெடுத்து விடாதீர்கள். சிலர் கந்தர்வ விடாதீர்கள். சொல்றீங்களா அவர்கள்? சொல்லுங்க சிஸ்டர். கந்தர்வ திருமணத்தை அதான் தன்னுடைய பேரை கெடுத்துக்கிடாதீங்க. இந்த கந்தர்வ திருமணத்தை பத்தி அடுத்து சொல்ல வருவார். அந்த கந்தர்வ திருமணம் சிலர் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டே ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றனர் எனில் பெயரை எவ்வளவு வெளிப்படுத்துகின்றனர். சிலர் அசுத்தமாக ஆகிவிடுகின்றனர். இங்கு நீங்கள் தன்னை சத்கதி அடைய செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள், தவிர கெட்ட தாழ்ந்த கதி அடைய செய்வதற்காக அல்ல. கெட்டதிலும் கெட்டது காமம், பிறகு கோபம். தந்தையிடம் ஆசை அடைவதற்காக வருகின்றனர். ஆனால் மாயை யுத்தம் செய்து சாபம் கொடுத்து விடுகிறது. பிறகு முற்றிலும் விழுந்து விடுகின்றனர். அதாவது தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொள்கின்றனர். ஆக மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். அதான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். காமம், கோபம் மிகவும் கெட்டது அப்படிங்கறதையும் சொல்றாரு. பேர் உருவத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பார்வை தவறா போயிருச்சு அப்படின்னாலே உணர்வு தவறா போயிடும். அப்புறமேலு தவறான தீய காரியம் செய்திருவீங்க. காம விகாரத்துல விழுந்துட்டீங்கன்னா போச்சு, செய்த வருமானம் மொத்தம் அழிஞ்சு போயிடும், குலத்தின் பேரையும் கெடுத்து விட்டுருவீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதனாலதான் கந்தர்வம் திருமணம் செய்துக்கிறது ஒண்ணு சித்தி வீட்டுக்கு போறது இல்லைன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இல்லையா? ஓகே சிஸ்டர் சொல்லியிருக்காரு. சரி வாசிங்க. அப்பா சொல்றாங்க, யாராவது இவ்வாறு வந்தால் அவர்களை அனுப்பி வைத்து விட வேண்டும். அமிர்தம் குடிக்க வந்தனர், பிறகு வெளியில் சென்று அசுரனாகி அசுத்தமாகி விடுகின்றனர் என்று காண்பிக்கின்றனர் அல்லவா? அவர்களால் பிறகு இந்த ஞானம் கூற முடியாது, பூட்டப்பட்டு விடுகிறது. தனது சுய சேவைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் நினைவில் இருந்து இருந்து கடைசியில் வீட்டிற்கு சென்று விட வேண்டும். இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள் என்ற பாட்டும் இருக்கிறதல்லவா? ஆத்மா வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆத்மாதான் வழிபோகனாக இருக்கிறது. ஆத்மாவிற்குத்தான் தினமும் புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மாதான் வழிபோக்கனா இருக்குது. வீட்டுக்கு போறதுக்கான வழி ஆத்மாவுக்கு தான் கிடைச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடமா கேட்டு கேட்டு போவாங்க வழிபோக்கர்கள். அதே போல தந்தை தினமும் உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு, நீங்க சாந்தி தாமம் போகணும், சாந்தி தாமம் போகணும் அப்படின்னு. சாந்தி தாமம் போகணும்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு தான் போக முடியும். அதனாலதான் அப்பா இங்க இருக்கக்கூடிய கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கிறதுக்கான வழியையும் சொல்றாரு, வீட்டுக்கு போறதுக்கான வழியையும் சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஸ்ரீமத்துங்கிறது இங்க இருந்து தப்பிச்சு சாந்தி தாமம் போறதுக்கான வழிதான். தெய்வீக குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா தாரணை ஆகும் ஸ்ரீமத்துடன் நடக்கும் போது. அதன் மூலமா சொர்க்கத்துல போய் அந்த ஆஸ்தி அனுபவிக்கிறதுக்கான உயர்ந்த பதவியை அடைய முடியும். அதனாலதான் 2 வழியும் சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சரி வாஸ். இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள். இரவு பயணிகள்ன்றது நாம தான். இரவு நேரத்துல, பிரம்மாவின் இரவு நேரத்துல நாம தான் இருக்கோம். இப்ப அடுத்து பகலுக்கு போகணும். அதனாலதான் இரவு பயணிகளே நீங்க ஒருபோதும் களைப்படையாதீங்க, எப்பவும் விழிப்புணர்வோடு இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா விழிப்புணர்வோடு இருக்கணும், அதுக்காக சொல்றாங்க. ஆத்மாதான் வீட்டுக்கு செல்ல வேண்டும், ஆத்மாதான் வழிபோக்கனாக இருக்கிறது, ஆத்மாவிற்கு தான் தினமும் புரிய வைக்கப்படுகிறது அப்படின்னு அப்பா நமக்கு புரிய வைக்கிறாங்க.
சொல்றாங்க, இப்பொழுது சாந்திதாமம் செல்லும் வழிபோக்கனாக இருக்கின்றாய். ஆக இப்பொழுது தந்தை வீட்டை மற்றும் ஆஸ்தியை, அப்பா மற்றும் ஆஸ்தி ஆனா ஆவண்ணா நினைவு செய்து கொண்டே இருங்கள். எதிலும் மாயை ஏமாற்றி விடவில்லை தானே? நான் எனது தந்தையை நினைவு செய்கிறேனா என்று தன்னை பார்க்க வேண்டும். தன்னை நினைவு செய்யறேனா, தன் ஆத்மாவை பத்தின சிந்தனை இருக்குதா, பரமாத்மாவை பத்தின சிந்தனை இருக்குதா, நீங்க ஆஸ்தி அடைய போறீங்க இல்லையா, அந்த ஆஸ்தியை பத்தின நினைவு இருக்குதா அப்படின்றது மாதிரி கேட்கிறாரு. ஓகே அப்பா சொல்றாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் பக்கம்தான் பார்வை இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் உயர்ந்த முயற்சியாகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, கெட்ட பார்வையை விட்டு விடுங்கள். தேக அபிமானம் என்றால் கெட்ட பார்வையாகும். ஆத்ம அபிமானி என்றால் சுத்த பார்வையாகும். ஆக குழந்தைகளின் பார்வை தந்தையின் பக்கம் இருக்க வேண்டும். ஆஸ்தி மிகவும் உயர்ந்ததாகும். உலக சக்கரவர்த்தி குறைந்த விஷயமா என்ன? படிப்பின் மூலம், யோகாவின் மூலம் உலக சக்கரவர்த்தியாக ஆக முடியும் என்று கனவிலும் கூட யாரும் நினைத்திருக்க மாட்டீர்கள். அதான், கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க உலகத்துக்கே சக்கரவர்த்தியா ஆகும் அப்படின்னு. இப்ப உங்களுடைய பார்வையை மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு, தேக அபிமானம் கெட்ட பார்வையாகும், ஆத்ம அபிமானி ஆகிறது சுத்த பார்வையாகும். ஒருபோதும் உங்களுடைய பார்வை தேகத்தின் பக்கம் போகக்கூடாது, ஆத்மாவின் பக்கம் தான் இருக்கணும். தந்தைய பாருங்க, தந்தை சொல்லக்கூடிய வழியை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். உலக சக்கரவர்த்திங்கிறது குறைச்ச விஷயமா என்ன? படிப்பின் மூலம், யோகாவின் மூலம் உலக சக்கரவர்த்தியா ஆறுது. இது ஜஸ்ட் ஒரு நினைவு தான். அவரை பத்தி நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உலகத்துக்கு சக்கரவர்த்தியா ஆயிடுறோங்கிறது வந்து உண்மையாவே நமக்கு தெரியாது. நம்ம கனவுல கூட அப்படி நினைச்சது இல்ல. ஆனா இப்ப அப்பா வந்து நமக்கு சொல்றாரு, நினைவு யாத்திரையிலே இருந்தீங்கன்னா உலக சக்கரவர்த்தி ஆயிடுவீங்க, அதெல்லாம் நினைச்சு பாருங்கன்னு சொல்றாரு நமக்கு. நினைத்திருக்க மாட்டீர்கள். படித்து உயர்ந்த பதவியும் அடையும் பொழுது தந்தையும் குஷி அடைவார், ஆசிரியரும் குஷி அடைவார், சத்குருவும் குஷி அடைவார். நினைவு செய்து கொண்டே இருந்தால் தந்தையும் செல்லம் கொடுத்து கொண்டே இருப்பார். செல்லம் கொடுத்து கொண்டே இருப்பார். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த குறைகளை நீக்கி விடுங்கள், இல்லையெனில் பெயரை கெடுத்து விடுவீர்கள். தந்தை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார், சௌபாக்கியத்தை திறக்கின்றார். பாரதவாசிகள் தான் 100% சௌபாக்கியசாலிகளாக இருந்தனர். பிறகு 100% துர்பாக்கியசாலிகளாக ஆகிவிட்டனர். மீண்டும் உங்களை சௌபாக்கியசாலிகளாக ஆக்குவதற்கு கற்பிக்கப்படுகிறது. நீங்க நல்ல விதத்துல படிச்சு உயர்ந்த பதவி அடைஞ்சீங்கன்னா தந்தையும் குஷி அடைவார், ஆசிரியரும் சத்குரு எல்லாருமே குஷி அடைவாங்க. நல்ல விதத்துல நினைவு செய்துகிட்டே இருந்தீங்கன்னா தந்தையும் செல்லம் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. பாரதவாசிகளாகிய நீங்க தான் 100% சௌபாக்கியசாலியா இருந்தீங்க, இப்ப மீண்டும் சௌபாக்கியசாலியா ஆயிட்டு இருக்கீங்க. ஆயை உங்களை துர்பாக்கியசாலியா ஆக்கிடுச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, தர்மத்தின் பெரிய பெரிய மனிதர்களும் உங்களிடத்தில் வருவார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். யோகா கற்றுக்கொண்டு செல்வார்கள். மியூசியத்தில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்பொழுது சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட இருக்கிறது. மரம் பற்றி புரிய வையுங்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் வருகிறீர்கள். பாரதவாசிகளின் பாகம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த ஞானம் கேட்கிறீர்கள். பிறகு தங்களது தேசத்திற்கு சென்று கூறுங்கள். என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய தர்ம வான்களும் வருவாங்க. மற்றபடி அந்த சுற்றுலா பயணிகள் டபுள் ஃபாரினர்ஸும் வருவாங்க. அதனால அவங்களுக்கு நல்ல விதத்துல சித்திரத்தை காமிச்சு புரிய வைக்கணும். நீங்க இந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா, அப்ப இந்த தர்மத்துல எப்ப இருந்து வாரீங்க, இந்த நாடக சக்கரத்துல பாருங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். பாரதவாசிகள் எப்ப இருந்து இந்த பாகத்தை நடிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வைக்கலாம். உங்களுடைய தர்மம் இந்த சமயத்துல வருது, ஆனா அதுக்கு முன்னாடி 2500 வருஷம் முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு, அங்க வாழ்ந்த தேவதைகள் இங்கதான் தயாராகிக்கிட்டு இருக்காங்க தந்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சீங்க அப்படின்னா அவங்க தந்தை ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களும் அவங்களுடைய தேசத்துக்கு போய் அவங்க மற்றவர்களுக்கும் புரிய வைப்பாங்க இல்லையா அப்படிங்கறத சொல்றேன். ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தந்தையை நினைவு செய்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். அவர்கள் யோகாவைத்தான் விரும்புகின்றனர். ஹடயோகிகள், சன்னியாசிகள் அவர்களுக்கு யோகா கற்பிக்க முடியாது. உங்களது இயக்கமும் வெளியில் செல்லும் புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி தேவை. தர்மத்தின் பெரிய பெரிய தலைவர்கள் வந்தே ஆக வேண்டும்.
உங்களிடமிருந்து ஒரே ஒருவர் நல்ல முறையில் இந்த ஞானம் எடுத்து சென்றால் ஒருவரின் மூலம் பலர் புரிந்து கொள்வர். ஒருவரின் புத்தியில் வந்துவிட்டால் பிறகு செய்தித்தாள் போன்றவைகளில் வெளியிடுவார்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தர்மத்தின் தலைவர்களும் அவசியம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சாது சன்னியாசிகள் போன்றவங்களாம் அவங்களுக்கு யோகா நல்ல விதத்துல கத்துக் கொடுக்க முடியாது. நீங்க தான் ஃபாரின் போய் சொல்லி தரக்கூடியவர்களாகவும் இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டா கூட அவங்க மற்றவர்களுக்கும் சொல்லி தருவாங்க. செய்தி போன்றவைகள் இந்த பத்திரிகைகள் போன்றவைகளையும் வெளியிட்டாங்கன்னா உங்களுடைய பேரும் புகழடையும் இல்லையா அப்படிங்கறத சொல்றேன். ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலே பலருக்கு சேவை நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அப்பா சொல்றாங்க, இல்லையெனில் தந்தை, அதாவது இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது, இல்லையெனில் தந்தையை நினைவு செய்ய எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். யாராவது வெளிப்படுவர் கண்காட்சி கூடத்தில் மியூசியம் மிக பழமையான பொருட்களை பார்க்க செல்கின்றனர். இங்கு உங்களது பழைய ஞானம் கேட்பார்கள். பலர் வருவார்கள். அதில் சிலர் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். இங்கிருந்துதான் திருஷ்டி அடைவர் அல்லது இயக்கம் வெளியில் செல்லும். தந்தை நினைவு செய்தால் நீங்கள் உங்களது தர்மத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள் என்று கூறுவீர்கள். மறுபிறப்பு எடுத்து எடுத்து அனைவரும் கீழான நிலைக்கு வந்து விட்டீர்கள். கீழான நிலை இல்லைங்க சிஸ்டர், அந்த சித்திரத்தை காமிக்கிறதுக்கு, அதாவது மியூசியம் போறாங்க அப்படின்னா பழைய பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பழைய பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது இப்ப இது இந்த காலத்துல வந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா? அது போல இங்க வந்து உங்களுடைய பழைய ஞானத்தை கேட்கும் போதும் அவங்க இந்த ஞானத்தின் விஷயங்களை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்ன சிஸ்டர் சொன்னாரு? அது சில நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். இங்கிருந்துதான் திருஷ்டி அடைவர் அல்லது இயக்கம் வெளியில் செல்லும். ஓகே ஓகே, இங்க வந்துதான் திருஷ்டி அடைவாங்க, இல்லாட்டினா இயக்கம் வெளியே சென்று சேவை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் உங்களது தர்மத்தில் உயர்ந்த பதவி அடைவீர்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். அவங்களுடைய தர்மத்துல தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா உங்க தர்மத்துல நீங்க உயர்ந்த பதவியில வருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு மறுபிறப்பு எடுத்து எடுத்து சொல்லுங்க பிரதர். கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்ஸும் அவங்கவுங்களுடைய வழிபடிதான் நடப்பாங்க. இருந்தாலும் தந்தையை கரெக்டா நினைவு செய்தீங்கன்னா அவங்கவுங்க தர்மத்திலே இருந்தாலும் உயர்ந்த பதவி அடைவாங்க அடுத்த துவாபர யுகத்துல வரும்போது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, கீழான நிலை என்றால் தமோ பிரதானம் ஆவதாகும். நீங்கள் மறுபிறப்பு எடுத்து எடுத்து அனைவரும் கீழான நிலைக்கு வந்து விட்டீர்கள். தமோபிரதானம் கீழான நிலை என்றால் தமோபிரதானம் ஆவதாகும். தந்தை நினைவு செய்யுங்கள் என்று போப்பு போன்றவர்கள் கூற முடியாது. தந்தையை அறியவே இல்லை. உங்களிடத்தில் மிக நல்ல ஞானம் இருக்கிறது. சித்திரங்களும் மிக அழகாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அழகான பொருட்களாக இருந்தால் மியூசியம் மேலும் அழகாக ஆகிவிடும். பார்ப்பதற்கு பலர் வருவார்கள். எவ்வளவு பெரிய சித்திரமாக இருக்குமோ அவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். நான் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். நாம் பிராமணர்களாக ஆகி இருக்கிறோம். ஆக எந்த அளவு சேவை செய்கிறோமோ அந்த அளவிற்கு மரியாதை கிடைக்கும் என்று உங்களது புத்தியில் இருக்க வேண்டும். போப் போன்றவர்கள் தந்தைய நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்க தந்தைய பத்தியே தெரிஞ்சுக்கிடல அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அடுத்து வந்து நல்ல விதத்துல ஞானத்தை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாரா? ஞானமும் சித்திரமும் உங்கள்கிட்ட இருக்கு, அழகா உருவப்பட்டு இருக்கு. அழகான பொருட்கள் இருந்தால் மியூசியம் மேலும் அழகாக ஆகிவிடும். பார்ப்பதற்கு பலர் வருவார்கள். எவ்வளவு சித்திரமா பெரிய சித்திரமா இருக்குமோ அவ்வளவு நல்ல முறையில புரிய வைக்க முடியும்னு அப்பா சொல்றாரு. புரிய வைக்க வேணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு நிறைய இருக்கணும். பிராமணா ஆகி இருக்கும். எந்த அளவு சேவை செய்யறோமோ அந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு உங்க புத்தியில இருக்கணும் அப்படின்னு அப்பா நமக்கு சமைக்க கொடுக்குறாங்க. அதாவது போப்பாண்டவர் வந்து இப்ப சொல்ல மாட்டாரு தந்தையை நினைவு செய்யுங்களேன். ஆனா கடைசியில வந்து விநாசம் ஆகி 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 எல்லாம் உலகமே வந்து வெளியில ரோட்ல நிக்கும் போது வந்து, அதாவது கதறிட்டு நிக்கும் போது அந்த போப்பாண்டர் தான் வந்து சொல்லுவாராம், நம்மளாம் ஆத்மாக்கள் இப்ப நீங்க தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்னு. முரளியில இருக்கு இது, ஒரு முரளியில.
ம். அப்போதான் வந்து எல்லாருமே ஓ தந்தை பூமிக்கு வந்திருக்காரு, பூமி இவ்வாறு ஆக போகுதுங்கன்னா பூமி அப்புறம் விநாசமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ம். இந்த முறையில அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, போப்பான்ற இப்போ வந்து நமக்கு வந்து பிராமணரா இருக்க நேரத்துல நீங்க அப்போ தந்தையை நினைவு செய்யுங்கன்னு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா. அதான் தந்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ம். அவங்களுக்கு அந்த தந்தையோட ஞானம் இப்ப இருக்காது இல்லைங்களா? ஆமா. இருக்க அறிமுகமும். வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? அந்த போப்பாண்டர் யாருன்னா அந்த கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி அடுத்த பிறவி பெரிய எடுத்து 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 இப்ப பெரிய பதவியில இருப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். ம். அப்பா சொல்றாங்க, ஆக எந்த அளவு சேவை செய்கிறோமோ அந்த அளவிற்கு மரியாதை கிடைக்கும் என்று உங்களது புத்தியில் இருக்க வேண்டும். இங்கும் மரியாதை அங்கும் மரியாதை கிடைக்கும். நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த ஈஸ்வரிய ஞானம் தாரணை செய்ய வேண்டும். சேவைக்காக ஓடி சேவை செய்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், பரிவாரத்திலயும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும், அங்க அந்த ராஜ்ய பதவியிலயும் ராஜ்ய அதிகாரி ஆவீங்க இல்லையா, அப்போ அங்கேயும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்ற 2 இடத்துலயும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே சிஸ்டர். 2 இடத்துலயும் ராஜ மரியாதை வாங்கணும்னா ஒழுங்கா சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஆமா. இந்த அப்பா சொல்றாங்க, இந்த ஈஸ்வரி ஞானம் தாரணை செய்ய வேண்டும். சேவைக்காக ஓடிக்கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை சேவைக்காக எங்கு அனுப்பினாலும் இதில் நன்மை இருக்கிறது. முழு நாளும் புத்தியில் சேவைக்கான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அயல் நாட்டினர்களுக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். மிக அன்பான தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த தேகதாரிகளையும் குருவாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். சேவைக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், சேவைக்கான சிந்தனை புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கால்களை வச்சு சேவைக்கான சமயத்துக்கு ஓடணும், புத்தியில அந்த சேவை செய்து மற்றவர்களை எப்படி தந்தைக்கு அருகாமையில் அழைச்சிட்டு வருது அப்படிங்கிற சிந்தனை புத்தியிலையும் ஓடிட்டே இருக்கணும். எந்த சாது சன்னியாசிகள் போன்றவர்களையும் தங்களுடைய குருவாக ஆக்கிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தேகதாரிகள் எல்லாருமே, தேகதாரிகளுக்கு தந்தையின் அறிமுகம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. உங்களுக்கு ஒரே ஒரு குரு தான், அது இந்த தந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சேவை சேவைக்காக எங்க அனுப்பினாலும் நம்ம அதுல வந்து நல்லதா இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த சேவையை வந்து நம்ம செய்யணும். அயல் நாட்டினர்களுக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் அல்லவா? மிக அன்பான தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆக எந்த தேகதாரிகளையும் குருவாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லல் அந்த ஒரே ஒரு தந்தை ஆவார். இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மரணம் எதிரில் இருக்கிறது. மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் என்று இருக்கிறது அல்லவா? தந்தை மொத்த வியாபாரியாகி ஆஸ்தியும் மொத்தமாக கொடுக்கின்றார். 21 பிரிவிக்கு உலக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான சித்திரங்கள் திருமூர்த்தி, சக்கரம், ஏனி, விராட ரூப சித்திரங்கள் ஆகும். தந்தை மொத்த வியாபாரியா வந்திருக்கார். மொத்தமா தந்தை கிட்ட இருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தி அடைஞ்சுக்கோங்க. சில்லறை வியாபாரமும் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா தந்தை கிட்ட அடையணும் அப்படின்னு நினைக்காதீங்க, மொத்தமா அடையணும் அப்படிங்கிற நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு தடவை தான் வராரு தந்தை, அப்ப மொத்தமா எல்லாத்தையும் தந்தை கிட்ட இருந்து அடைஞ்சுக்கணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அந்த ஒரு முறை வரும்போது 5000 வருஷத்துக்கு வேண்டிய பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிங்க. ஆமா, சார்ஜ் பண்ணிட்டு அப்படியே கூடவே வாழ்றதுக்காக அந்த ஞான ரத்தினங்களையும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்றாங்க, மேலும் கீதையின் பகவான் யார்? இந்த சித்திரம் மிகவும் முதல் தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் தந்தையின் மகிமை முழுமையாக இருக்கிறது. தந்தை தான் கிருஷ்ணரை இவ்வாறு ஆக்கி இருக்கின்றார். இந்த ஆஸ்தி இறை தந்தை தான் கொடுத்திருக்கின்றார். கலியுகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றனர், சத்தியுகத்தில் குறைவாக இருப்பர். இவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியது யார் என்பதை சிறிதும் பலர் அறியவில்லை. சித்திரங்களை வச்சு நல்ல விதத்துல சேவை செய்யணும். ரொம்ப முக்கியமான சித்திரங்கள் திரிமூர்த்தியின் சித்திரம், அப்புறம் கல்பவிருட்ச அந்த சக்கரம், அந்த சக்கரத்தின் சித்திரம், அப்புறம் ஏணிப்படியின் சித்திரம், அப்புறமேல் விராட ரூபத்தின் சித்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறமேலு கீதையின் பகவான் யார், கிருஷ்ணனா சிவபகவானா அப்படிங்கிற சித்திரம் கூட இருக்குது. அதையும் வச்சு நல்ல விதத்துல புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்த என்ன சிஸ்டர் இந்த சித்திரத்துக்கு அப்புறம் எவ்வளவு மனிதர்கள் கலியுகத்துல இருக்கிறாங்க, சத்தியுகத்துல எவ்வளவு குறைவாக இருக்காங்க, மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தினாங்க, யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இவ்வளவு மனுஷங்க இருக்காங்களா, திடீர்னு சத்தியத்துல அத்தனோண்டு தானே இருக்கிறாங்க, அவ்வளோண்டு தானே இருக்கிறாங்க, 9 லட்சம் தானே இருக்காங்க. ஆமா, அப்படிங்கிற மாற்றத்தை யாரும் சிந்திச்சு கூட பார்க்க மாட்டாங்க, தெரியாதுங்கிறாரு. ஆமா, ஓகே ஓகே.
சரிங்க சிஸ்டர். ஏன்னா ஜென்மம் முடிஞ்சு அடுத்த கல்பத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்தந்த மத ஸ்தாபகர் அந்தந்த கல்பத்திலேயே அங்கங்க பெயர் ரூபத்தை காட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. அதனால அந்தந்த மத ஸ்தாபகர்களுக்கு தர்மத்தினருக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். ம். இவங்க தான் ஸ்தாபனம் செஞ்சாங்க, இப்படிதான் உலகாச்சு. நமக்கு வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா குப்தமான முறையில வந்துட்டு குப்தமா எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுறாரு. ஞானத்தையும் அழிச்சிடுறாரு, ம். உலகத்தையும் அழிச்சிடுறாரு, ஆத்மாக்களையும் கொண்டு போயிடுறாரு. அப்ப புதுசா வரும்போது யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவங்க வந்து புரிய வைக்கிறாரு. ஆமா, அவர் ஒண்ணும் விநாசம் செய்யல. நம்மளுடைய யோக பலத்தினால அது ஆட்டோமேட்டிக்கா விநாசம் ஆயிடுச்சு. அதான் சக்கரப்படி. ஆமா ஆமா. ஓகே சிஸ்டர். அப்புறம் சக்கரத்தின் டைரக்டர் நாயகன் அவர் தானே. ஆமா. இந்த ஆட்சியை தந்தை தான் கொடுத்திருக்கின்றார். கலியுகத்தில் உள்ள மனிதர்கள் இருக்கின்றனர், சத்தியுகத்தில் குறைவாக இருப்பார். இவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தி யார் என்பதை சிறிதும் அறியவில்லை. ஆக சுற்றுலா ஆனா மத்த தர்ம ஸ்தாபகர்கள் வந்து பேர் உருவத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க, அதுக்குரிய அடி உதையும் லாஸ்ட்ல வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமா. இவர் அப்ப வந்து குப்தமா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுறாரு. ஓகே. ஆக சுற்றுலா பயணிகள் குறிப்பாக பெரிய பெரிய நகரங்களுக்கு செல்கின்றனர். அவர்களும் வந்து தந்தையின் அறிமுகம் பெறுவார்கள். சேவைக்காக பல கருத்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அயல் நாட்டிற்கும் செல்ல வேண்டும். ஒருபுறம் நீங்கள் தந்தையின் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள், மறுபுறம் சண்டை சச்சரவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சத்தியத்தில் குறைவான மனிதர்கள் இருப்பர் எனில் அவசியம் மற்ற அனைவரும் அழிந்து விடுவர் அல்லவா. உலக சரித்திர பூகோளம் மீண்டும் நடைபெறும். எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கும் நல்ல அறிவு தேவை. அச்சா. ஓம் சாந்தி. நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்ல. ராமா சக்கரம் திரும்ப சுத்தத்தான் செய்யும். இதையும் புரிய வைக்கிறதுக்கு நல்ல அறிவு வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றது. தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துட்டே இருக்கணும், வெளிநாடுகளுக்கும் போய் சேவை செய்யணும், சுற்றுலா பயணிகளுக்கும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேவை செய்யறதுக்கும் இந்த டிராமா பத்தி புரிய வைக்கிறதுக்கும் தந்தையை பத்தி புரிய வைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். அப்பா அறிவு தேவை. மறுபடியும் நிறைவேற்கு இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நமஸ்தே. தார்னிக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா ஒரு தந்தையின் பக்கம் தான் பார்வை வைத்திருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்து மாயையின் ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒருபொழுதும் கெட்ட பார்வையினால் தனது குலத்தின் பெயரை கெடுத்து விடக்கூடாது. பார்வைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. நல்ல பார்வை இருக்கணும், அதுக்கு ஆத்ம அபிமானி ஆகணும், தந்தையை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும். பார்வையை கெடுத்து நடத்தையை கெடுத்து உங்களுடைய குலத்தின் பெயரையும் கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ். 2வது பாயிண்ட், ஓடோடி சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சேவாதாரி மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாக ஆக வேண்டும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். எந்த கெட்ட நடத்தையும் இருக்கக்கூடாது. அதான், ஓடி ஓடி சேவை செய்யணும், எந்தவித கெட்ட நடத்தையும் இருக்கக்கூடாது, அசுர நடத்தையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஓடி ஓடி உழைக்கணும், அதை ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு பாட்டு. ஆமா, அது மாதிரி ஓடோடி சேவை செய்து கொண்டே இருக்கணுங்கிறாரு அப்பா. இங்க அவர்தான் கொடுக்குறாரு. முற்றுப்புள்ளியின் நிலையின் மூலம் இயற்கையின் குழப்பங்களை நிறுத்தக்கூடிய மாஸ்டர் இயற்கையின் அதிகாரியாகுக. நிகழ்காலம் குழப்பம் அதிகரிக்கும் நேரமாகும். கடைசி சோதனையில் ஒருபுறம் இயற்கையும் மற்றொரு புறம் 5 விகாரங்களின் மிகப்பெரிய ரூபமும் இருக்கும். தமோகுண ஆத்மாக்களின் யுத்தம் மற்றும் பழைய சன்ஸ்காரங்கள் அனைத்தும் கடைசி நேரத்தில் தனது வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட நேரத்தில் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் அவ்வப்பொழுது சாக்காரி, அவ்வப்பொழுது ஆக்காரி மற்றும் அவ்வப்பொழுது நிராகாரி நிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சி தேவை. பார்த்தும் பார்க்காதிருங்கள், கேட்டும் கேட்காதிருங்கள். எப்போது இவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை ஏற்படுமோ அப்போது இயற்கைக்கு அதிகாரியாகி இயற்கையின் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நிகழ்கால நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா குழப்பங்களுக்கான நேரம். கடைசி சோதனை எப்படி வரும் அப்படின்னா 5 பஞ்ச தத்துவங்களான இயற்கையும் பஞ்ச விகாரங்களும் கோர தாண்டவம் ஆடும். கூடவே தமோகுண ஆத்மாக்களின் அந்த சண்டை யுத்தமும் இருக்கும். கூடவே உங்களுடைய பழைய சம்ஸ்காரமும் தங்களுடைய வாய்ப்பை எடுத்துக்கிடும் அப்படின்றது சொல்ற. அப்ப இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் தப்பிச்சு நீங்க இருக்கணும் அப்படின்னா
அவ்வப்போது சாக்காரியாகவும் அவ்வப்போது ஆக்காரியாகவும் அவ்வப்போது நிராகாரியாகவும் இருப்பதற்கான உங்களுடைய மனம் புத்தியை கட்டுப்படுத்தும் சக்தி உங்களுக்கு இருக்கணும். பார்த்தும் பார்க்காம இருங்க, கேட்டும் கேட்காம இருங்க. எப்போ இந்த மாதிரி முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான தாரணை உங்கள்கிட்ட இருக்குமோ அப்ப இயற்கைக்கும் அதிகாரியாகி இயற்கையில ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் உங்களால முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய சம்ஸ்காரமும் தூண்டப்படும். தமோ குண ஆத்மாக்கள் யுத்தம் செய்துட்டு இருப்பாங்க. என்னன்னாலும் நடக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்கள கூட கொலை செய்யலாம், கற்பழிக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் கோர தாண்டவம் ஆடும். அந்த சமயத்திலையும் நீங்க நான் இந்த தேகம் அல்ல ஆத்மா அப்படிங்கிற நினைவுல இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கார். ஓகே சிஸ்டர், அதான் மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே இயற்கை சூழ்நிலைகளும் ரொம்ப மோசமா இருக்கும். நீர், நிலம், நெருப்பு எல்லாமே மொத்தமா நம்மள இந்த முழு உலகத்தையும் விநாசம் செய்யறதுக்கான காரியம் செய்யும். அந்த சமயத்துல கூட நீங்க யோக நிலையில இருக்கிறதுக்கான பயிற்சியில இருக்கணும். அப்பதான் இயற்கைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இயற்கைக்கு அதிகாரியாவும் இருக்க முடியும். நீங்க நல்ல விதத்துல பவர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்களும் பாதுகாக்கப்படுவாங்க, நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா நீங்க யோக நிலையில இருக்கிறது தான் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுடைய சொரூபம், மூர்த்தியின் சொரூபம் காட்சி கிடைச்சதுன்னா பக்கத்துல இருக்கவங்களையும் யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஸ்லோகம் கொடுக்கிறாரு. தடையற்ற ராஜ்ய அதிகாரி ஆவதற்கு தடையற்ற சேவாதாரி ஆகுங்கள். தடையற்ற ராஜ்ய அதிகாரியா ஆகணும். எங்க சொர்க்கத்துல 21 பிறவிக்கும் நம்ம ராஜ்ய அதிகாரியா வரணும் அப்படின்னா இங்க நீங்க தடையற்ற சேவாதாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரஜையை உருவாக்க அங்க ராஜ்யபதி அதிகாரி, ராஜ்ய அதிகாரி பதவி அங்க கன்ஃபார்ம் ஆயிட்டே போகணும்னா. ஆமா, அவ்யக்தரா இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளராகுங்கள். நான் ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்திருக்கிறேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். இருக்கு, சதா இருக்கா அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி சதா இருக்க வேண்டும். பரமாத்மா ஆத்மாவாகிய நான் இல்லாமல் இருக்க முடியாது. பரமாத்மா நான் இல்லாமல் இருக்க முடியாது. அடுத்து பரமாத்மா ஆத்மாவாகிய நான் இல்லாமல் இருக்க முடியாது மற்றும் நானும் பரமாத்மா இல்லாமல் தனியாக இருக்க முடியாது. இவ்வாறு ஒவ்வொரு வினாடியும் இறைவனின் துணையை அனுபவம் செய்வதன் மூலம் ஆன்மீக நறுமணத்தில் அழிவற்ற மற்றும் ஏக்ரஸாக இருப்பீர்கள். எப்போதும் நான் ஆத்மா பரமாத்மாவோடு இணைந்த ரூபமாக இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு இருக்கணும், சதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரமாத்மா ஆத்மாவான நான் இல்லாமல் இருக்க முடியாது, நானும் பரமாத்மா இல்லாமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட இணைந்த ரூபமா இருக்கணும். எப்பவுமே இறைவனின் துணையின் அனுபவம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். எப்ப இந்த இணைந்த ரூபமா இருக்கீங்களோ அப்போ உங்கள் மூலமா அந்த ஆன்மீக நறுமணம் வீசப்படும், ஆன்மீக நறுமணம் பரப்பப்படும் அப்படின்றத சொல்ற. கூடவே அந்த நறுமணம் எப்படிப்பட்டதா இருக்கும், அழிவற்றதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த ஏக்கிர ஸ்திதி, ஒரே ரசனை, ஒரே தந்தை நினைவுல இருக்கக்கூடிய அந்த ரசனை ஏக்கிர ஸ்திதியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அருமையான முரளி கொடுத்த பாபாவுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ஏற்படுத்தி கொடுத்த சரவணா பாய்ஜிக்கு நன்றி. சகயோகம் கொடுத்த உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.